வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாத தொடக்கத்தில் கேது உங்கள் 10ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் எண்ணங்களை அலைபாய வைக்கும். உங்கள் சிந்தனையில் நிறைவான உணர்வு குறைவாக இருக்கும். நீங்கள் பெறுவது போதுமானதாக இல்லை என்றும் நீங்கள் நம்புவீர்கள். இது மன உளைச்சலுக்கு வழிவகுக்கும். நீங்கள் வேலை செய்ய விரும்ப மாட்டீர்கள் மற்றும் வேலையில் இடையூறுகள் ஏற்படலாம். எனவே உங்கள் வேலையில் மிகவும் கவனமாக இருங்கள், ஏனெனில் ஒரு தவறு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். வணிகர்கள் தங்கள் நிறுவனம் சரியான பாதையில் இருப்பதால் அதை மேம்படுத்த ஒரு வாய்ப்பு கொடுங்கள். உங்கள் நிறுவனத்தில் சில புதிய நபர்களை ஈடுபடுத்துங்கள். இது உங்கள் நிறுவனத்தை வளர்ப்பதில் உங்களுக்கு உதவக்கூடிய புதிய நபர்களை சந்திப்பதை உள்ளடக்குகிறது. இதன் விளைவாக உங்கள் வணிகம் வளர்ந்து முன்னேறும். 5வது வீட்டில் இருக்கும் குரு மற்றும் புதன் இரண்டும் உங்கள் புத்திசாலித்தனத்தை சரியான திசையில் செலுத்தும். அறிவாற்றலும் மேம்படும் மற்றும் மனதில் ஆராய்ச்சி உணர்வும் இருக்கும். உங்கள் கடின முயற்சியும் வெற்றி பெறும் மற்றும் நீங்கள் நல்ல கல்வி முடிவுகளை அடையத் தொடங்குவீர்கள். 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி 3ஆம் வீட்டில் செவ்வாயுடன் இணைந்து குடும்பம் மற்றும் குடும்ப விஷயங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். பரஸ்பர உறவுகளில் பதற்றம் மற்றும் மோதல்கள் அதிகரிக்கும். உங்கள் வார்த்தைகளில் கசப்பு அதிகரிக்கும், உங்கள் அன்புக்குரியவர்களை கசக்கும் மற்றும் உங்கள் உறவுகளை பாதிக்கலாம். குரு மற்றும் புதனின் செல்வாக்கின் கீழ் உங்கள் காதல் வாழ்க்கையை நீங்கள் மிகவும் அனுபவிப்பீர்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடனா உங்கள் பிணைப்பு வலுவடையும். நீங்கள் அறிவையும் நம்பிக்கையையும் ஒருவருக்கொருவர் விவாதிப்பீர்கள், ஆனால் நீங்கள் ஒரு புனித யாத்திரை செல்லலாம். நீங்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கமாகி பரஸ்பர தலைப்புகள் மற்றும் எண்ணங்களை பரிமாறிக்கொள்வதன் மூலம் ஒருவரையொருவர் நன்கு புரிந்துகொள்வீர்கள். 5ஆம் வீட்டில் உள்ள குருவும் புதனும் மாதத் தொடக்கத்தில் 11ஆம் வீட்டை பார்ப்பதால் வருமானத்துக்கு பெரிய தடைகள் இருக்காது. உங்கள் வருமானம் சிரமமின்றி தொடர்ந்து வரும். பண பலன்கள் உண்டாகும். 4வது வீட்டில் ராகு, சூரியன் மற்றும் சுக்கிரன் செல்வாக்கு இருப்பதால் சில முக்கியமான வீட்டு வேலைகள் அல்லது குடும்ப உறுப்பினரின் உடல்நல கவலைகளுக்கு பணம் தேவைப்படலாம். இந்த மாதம் ஆரோக்கியத்தில் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். 3ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சனியின் தாக்கமும் 4ஆம் வீட்டில் ராகு, சூரியன், சுக்கிரன் ஆகியோரின் தாக்கமும் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உங்கள் கழுத்து அல்லது தோள்களில் விரைப்பு அல்லது வலியை நீங்கள் அனுபவிப்பீர்கள் மற்றும் வலது காதும் பாதிக்கப்படலாம். பரிகாரம்: வியாழன் அன்று உங்கள் ஆள்காட்டி விரலில் தங்க மோதிரத்தில் உயர்தர மஞ்சள் புஷ்பராகம் ரத்தினத்தை அணியவும்.